சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சபரிமலையோட சிறப்புகளை பற்றி. சபரிமலை கேரளாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள்ல பத்தனம்திட்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய தலம். மகிஷி அப்படின்ற பெயர் கொண்ட அரக்கியை கொன்றதுக்கு அப்புறமா சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடம் தான் சபரிமலைன்னு சொல்லப்படுது. 18 மலைகளுக்கு இடையில சுவாமி ஐயப்பனோட கோவில் இருக்கு. இந்த கோவில் ஒரு மலையோட உச்சியில தான் இருக்குது. மேலும் சராசரியான கடல் நீர்மட்டத்தோட ஒப்பிடுறப்போ 914 மீட்டர் உயரத்துல காணப்படுது. மலைகள் மற்றும் காடுகளால சூழ்ந்திருக்கு. சபரிமலையை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மலையிலையும் கோவில்கள் காணப்படுது. நிலக்கல், காலக்கெட்டி மற்றும் கரிமலை போன்ற இடங்கள்ல இன்னைக்கும் நாம நடைமுறை சார்ந்த மற்றும் குறைபடாத கோவில்களை நம்ம பார்க்கலாம். இதர மலைகள்ல பழங்காலத்து கோவில்களோட எஞ்சிய பிழைத்து கொண்ட பாகங்களை நம்ம பார்க்கலாம். வருஷந்தோறும் சுமார் 45 முதல் 50 மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டுட்டு வராங்க. உலக அளவுல ஒவ்வொரு வருஷமும் மிகையான அளவுல புனித பயணம் மேற்கொள்ளப்படக்கூடிய புண்ணிய தலமா சபரிமலை இருக்கு. சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பக்தனும் ஜாதி மத இன தகுதி இல்லைன்னா சமூக அந்தஸ்து போன்ற வேறுபாடுகளை பொருட்படுத்தாம ஒரே மனசோட ஒரே வேட்கையோட ஒரே மந்திரத்தை உட்கொண்டும், அதாவது இறைவனை சுவாமி ஐயப்பனோட திருவடிகளை அடையணும் அப்படின்ற குறிக்கோளோட புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய பக்தர்களோட ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு இந்த சபரிமலை. இருந்தாலும் 10 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் சமூக ரீதியா இந்த பயணத்தை மேற்கொள்றது கிடையாது. கோவிலுக்குள்ள செல்றதுக்கு அனுமதி வழங்கப்படுறதும் கிடையாது. சுவாமி ஐயப்பனை சார்ந்த வரலாறு கதைகள்ல வீட்டு விலக்குரிய பெண்கள் இங்க வருவதற்கு அனுமதி கிடையாது. மேலும் இதர பல காரணங்களாலும் பொதுவா பெண்கள் இந்த கோவிலுக்கு வருகை தரது கிடையாது. இதுக்கான முக்கிய காரணம் சுவாமி ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரி அப்படின்றது தான் ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.